இன்றைக்கு நம்ம பார்ப்போம் புணர்ச்சி. இப்போ புணர்ச்சி என்றது என்ன? புணர்தல், அதாவது சேர்றது. இப்போ நம்ம சேர்றது என்ன சேர்றது நம்ம பார்க்கணும். தமிழ் மொழியை பொறுத்தவரையில் சொற்புணர்ச்சி, சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதை நம்ம பார்க்கணும். ஆகவே புணர்ச்சி என்றால் சேருதல் அல்லது இணைதல் என்ற அர்த்தம். இப்போ சொற்புணர்ச்சி என்பது சொற்கள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்கிறது? சேர்றது. புணர்ச்சி என்றால் சேர்றது. சொற்புணர்ச்சி என்பது சொற்கள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்கிறது? சேர்றது. இப்போ நம்ம பார்ப்போம் இந்த சொற்புணர்ச்சியை இரண்டு வகைப்படுத்தலாம். முதலாவது இயல்பு புணர்ச்சி, இரண்டாவது விகார புணர்ச்சி. உங்களுடைய இயல்பு புணர்ச்சி, இரண்டாவது விகார புணர்ச்சி. அப்போ சொற்புணர்ச்சி என்று நமக்கு தெரியும். சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது சொற்புணர்ச்சி. இந்த சொற்புணர்ச்சி நம்ம ரெண்டு வகைப்படுத்தலாம், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இது தவிர்ந்த வகைப்பாடுகளும் இருக்கிறது. அகப்புணர்ச்சி, புறப்புணர்ச்சி, வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி என்று பல்வேறுபட்ட வகைப்பாடுகள் இருக்கு. இன்றைக்கு நம்ம அந்த சொற்புணர்ச்சியினுடைய வகைப்பாட்டில் இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி பார்ப்போம். இப்போ இயல்பு புணர்ச்சி என்பது சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேருகிற போது எவ்வித மாற்றமும் நிகழாமல் வருவது இயல்பு புணர்ச்சி. சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேருகிற போது எவ்வித மாற்றமும் நிகழாமல் வருவது இயல்பு புணர்ச்சி. மாற்றத்திற்குட்பட்டு வருமாக இருந்தால் அது விகார புணர்ச்சி. அப்போ மாற்றத்திற்குட்படாமல் வருவது இயல்பு புணர்ச்சி, மாற்றத்திற்குட்பட்டு வருவது விகார புணர்ச்சி. இப்ப விகாரம் என்றா எப்படி சொல்லலாம்? மாற்றம். விகாரம் என்றது என்னமா? மாற்றம். விகாரம் என்றது மாற்றம். இயல்பு என்றது இயல்பாக மாறுது, இருக்கிற மாதிரியே வரும், மாற்றம் இருக்காது. அப்ப மாற்றமின்றி வரக்கூடிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி, மாற்றத்துடன் வரக்கூடிய புணர்ச்சி விகார புணர்ச்சி. இப்ப நம்ம இதுக்கான ஒரு உதாரணத்தை என்ன செய்யணும்னா பார்ப்போம். இப்ப பாருங்க, கலை விழா இந்த சொல்ல பார்ப்போம். இப்ப கலை விழா என்ற சொல்ல நம்ம பிரிச்சோம்னா கலை சக விழா. இப்ப இதுல பாருங்க, இதுல மாற்றம் இருக்கா? கலையும் விழாவும் சேருகிற போது, கலையும் விழாவும் சேருகிற போது கலை விழா, எவ்வித மாற்றமும் இருக்கிறது. இப்ப கலை கலை அப்படியே வந்துச்சு, விழா விழா அப்படியே வந்து. ஆகவே இரு சொற்கள் சேருகிற போது மாற்றம் நிகழாமல் வருமாக இருந்தால் அது என்ன புணர்ச்சிமா? இயல்பு புணர்ச்சி. அப்ப கலை விழா இந்த இரண்டு சொற்களும் சேருகிற போது கலை என்ற சொல் அப்படியே கலை என்று வந்து, விழா என்ற சொல் அப்படியே விழா என்று வந்து. ஆகவே இங்கே மாற்றம் நிகழ்ந்து இருக்கிறதா? ஆகவே இப்படி மாற்றம் நிகழாமல் வருவது என்ன புணர்ச்சி? இப்ப இந்த இயல்பு புணர்ச்சியில இதை டைப் 1 என்று எடுத்தோம்னா டைப் 2 ஆக உண்ட பார்க்கலாம். அது எப்படி வரும்டா கடல் அலை. இந்த கடல் அலை என்ற சொற்புணர்ச்சியில மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா இல்லையான்னு பார்ப்போம். கடல் அலை எப்படிங்க பார்ப்போம்? கடல் சக அலை. இப்ப பாருங்க, கடலும் மலையும் சேருகிற போது இங்க மாற்றம் வருதா? கடல் என்ற சொல்லும் அலை என்ற சொல்லும் சேருகிற போது இங்க மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா? மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா? சொல்லுவாங்க. நிகழ்ந்திருக்கிற என்ன மாற்றம்? இந்த கடை கடை என்ற சொல் அப்படியே வந்து, கடை என்ற எழுத்து இந்த ரெண்டு எழுத்தும் அப்படியே வந்து, லையன்னாவும் அப்படியே வந்து. ஆனா இங்க என்ன மாற்றம் நடந்துக்கின்றா? இல்லும் மாவும் சேர்ந்து இல்லாமல். இப்ப இதை நீங்க மாற்றமாக கருதுறீங்க, இல்லு மாவும் சேர்ந்து இல்லா வந்துச்சு. ஆக இது மாற்றம். மாற்றம் என்று அங்க போயிடும் விகார புணர்ச்சி. இது மாற்றம் இல்லை. இந்த இல்லென்ற மெய்யோட இந்த ஆ என்ற உயிர் சேர்ந்து இல்லா என்ற உயிர்மை வருவது இயல்பு. இல்லுமாவும் சேர்ந்து இல்லான வாருதல் மெய்யோட உயிர் சேர்ந்து உயிர்மை வாருதல் இயல்பு. அப்ப இயல்பு புணர்ச்சி நம்ம ரெண்டு டைப்ல பார்க்கிறோம். ஒன்று சாதாரணமா கலை விழான்னு வரும், இந்த கலை சக விழா, கலை விழா, எந்த மாற்றமும் இல்லை, அது லேசா வரும். அதே நேரத்தில் இந்த இயல்பு புணர்ச்சியில ரெண்டாவது டைப் எப்படி வரும்டா மெய்யும் உயிரும் சேர்ந்து என்ன வரும்? உயிர்மை வரும். மெய்யும் உயிரும் சேர்ந்து உயிர்மை. இது இயல்பு புணர்ச்சியினுடைய டைப் 2. இப்ப இதே மாதிரி இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்ப்போம்.
கடலோரம் பார்ப்போம். இப்ப கடலோரம் என்ற இந்த சொல்ல பிரிச்சோம்னா எப்படி வருமா? கடல் சக ஓரம். இப்ப இங்க மாற்றம் நிகழ்ந்துக்கா இல்லையான்னு பார்க்க போறோம். இப்ப கடை என்ற சொல் அப்படியே வந்து வெட்டி விட்டாச்சு. ரம் ரம் அப்படியே வந்து வெட்டி விட்டாச்சு. இந்த மெய்யும் இந்த உயிரும் சேர்ந்து இந்த லோ என்ற உயிர்மை என்ன செஞ்சுக்கணும்? ஆகவே மெய்யும் உயிரும் சேர்ந்து என்ன வந்துக்கு? உயிர்மை. மெய்யும் உயிரும் சேர்ந்து இல் ஓ லோ. ஆகவே மெய்யும் உயிரும் சேர்ந்து உயிர்மை வாரது. இது இயல்பு புணர்ச்சியினுடைய டைப் 2. விளையாட்டமா அநேகமா பரீட்சைகள்ல இந்த டைப்பை தான் போடுவாங்க. நீங்க மேலோட்டமா பார்க்கக்கூடிய இதுல மாற்றங்கள் இந்த மாதிரி இருக்கு. இங்க இல்லுமோவும் வந்துக்கு இங்க லோன வந்துக்கு. ஆகவே மாறிக்க யோசிக்க அது மாற்றமா? மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேர்ந்து உயிர்மை வாரதில்லை. இப்ப வெட்டி பார்ப்போம். கடை வெட்டியாச்சு, ரம் ரம் வெட்டியாச்சு. இந்த இல்லன்னாவையும் ஓவண்ணாவையும் வெட்டினா இந்த லோவண்ணா வெட்டலாம் இல்லையா? ஏன் இந்த லோவண்ணாக்குள்ள நரிக்கு இல்லன்னா பிளஸ் ஓ, இல் பிளஸ் ஓ. ஆகவே இந்த இல்லவையும் ஓவையும் வெட்டினா இந்த லோவண்ணாவில் செய்யலாம். ஆகவே கடல் ஓரம் அப்படியோ மாறாம சொற்கள் வந்துக்கல, எழுத்துக்கள் மாறாம எழுத்துக்கள் வந்துக்கல விளையாட்டமா. ஆகவே இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன? மாற்றமின்றி வரக்கூடியது இயல்பு புணர்ச்சி. இயல்பாக புணர்வு. அதுல ஒரு டைப் எப்படி வரும்? சாதாரண வரும். கலை விழா, கலை சக விழா, கலை விழா மாதிரி. ரெண்டாவது டைப் எப்படி வருமா? மெய்யோட உயிர் சேர்ந்து உயிர்மை வரும். மெய்யோட உயிர் சேர்ந்து உயிர்மை வரும். மெய்யோட உயிர் சேர்ந்து உயிர்மை வரும். இதையும் அப்படி வெட்டி பார்ப்போம். கடை அப்படி வந்துச்சு, லை அப்படி வந்து. இந்த இல்லும் மாவும் இது ரெண்டையும் வெட்டினா இந்த லானாவை வெட்டலாம். ஏன்? அந்த லாக்குள் என்ன இருக்கு? இல் பிளஸ் ஆ. ஆகவே இந்த இல்லை மாவையும் வெட்டினா அந்த லானாவை என்ன செய்யலாம்? ஆகவே இது இயல்பு புணர்ச்சியினுடைய டைப் 2. அநேகமாக இந்த டைப் 2 தான் என்ன செய்யும்? எக்ஸாமுக்கு என்ன செய்யுமா? பரீட்சைக்கு வரும். இப்ப ரெண்டாவது நமக்கு விகார புணர்ச்சி. விகாரம் என்னம்மா? மாற்றம். விகாரம் மாற்றம். ஒரு சில டைம்ல ஒரு புள்ள பிறக்கும். அந்த புள்ள பிறக்கிற போது ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யும்? ஒத்த கை மேல் அதிகமா இருக்கு. அதுபோல என்ன ரெண்டு சொல் சேரக்குள்ள ஒரு எழுத்து மேல் அதிகமாக தோன்றும். அப்படி மேலதிகமாக தோன்றுவது தோன்றல். ஒரு எழுத்து மேலதிகமாக தோன்றுமெண்டா. இப்போ அதே நேரத்தில் ஒரு புள்ள பிறக்கும், மொத்த கை இல்லாமல் பிறக்கும். இப்போ இது இயல்புக்கு மாற்றம் இல்லையா? ஒரு கை இல்லாமல் பிறக்குது, ஒன்று கட்டு பிறக்குது. அதே மாதிரி இது சொற்கள் சேருகிற போது ஒரு எழுத்து கட்டு போயிடும், ஒரு எழுத்து என்ன செஞ்சிடும்? இல்லாமல் போயிடும். அப்படி இல்லாமல் போறது கெடுதல். சில பிள்ளைகள் பிறக்க கொள்ள கை கால் மாதிரி என்ன செய்யும்? ஒன்று இன்னொன்றா மாறிக்கும், கை கால் மாதிரி மாறிக்கும். அதே மாதிரி இரண்டு சொற்கள் சேருகிற போது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து என்ன செய்யுமா? திரிபடையும். அப்படி திரிபடைஞ்சு பெறக்கூடியது, அதுக்கு நம்ம வைக்கிற பேர் திரிதல். இப்ப பாருங்க, தோன்றல் விகார உணர்ச்சி, தோன்றல் விகார கெடுதல் விகார உணர்ச்சி, பிரிதல் விகார உணர்ச்சி. ஆகவே விகார புணர்ச்சியில நம்ம மூன்று வகைப்பாட்டை பார்க்கலாம். தோன்றல், கெடுதல், பிரிதல். இப்போ மூன்று வகையான மாற்றங்கள் நிகழும். சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேருகிற போது எத்தனை வகையான மாற்றங்கள் நிகழும்? மூன்று வகையான மாற்றங்கள் நிகழும். ஒன்று ஒரு எழுத்து தோன்றும், இன்னொன்று ஒரு எழுத்து இல்லாமல் போகும், இன்னொன்று ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக என்ன செய்யும்? திரிபடை. இப்ப அதில் முதலாவது பார்ப்போம். உதாரணம், தோன்றலுக்கு காலை காட்சி என்று சொல்ல தந்தீங்க. இதில் என்ன புணர்ச்சி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ காலை காட்சி பிரியுமான்னு பார்ப்போம். காலை சக காலை சக காட்சி. இப்ப காலை என்ற சொல்லும் காட்சி என்ற சொல்லும் சேருகிற போது ஒரு இக்கன் என்ன செய்து மாறுங்க? தோன்றும். இக்கன் என்ன செய்து? அப்ப காலை என்ற சொல்லும் காட்சி என்ற சொல்லும் சேருகிற போது ஒரு இக்கன் என்ன செய்து மேலதிகமா தோன்றும். ஆகவே இரு சொற்கள் சேருகிற போது எழுத்து தோன்றுவது, அதுக்கு நம்ம வைக்கிறது தோன்றல் விகார. தோன்றல் விகார. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்ப்போம்.
வாழைப்பழம். இதை பிரிங்க வாழை சக வாழை சக. இப்ப வாழை என்ற சொல்லும் இந்த பழம் என்ற சொல்லும் சேருகிற போது ஒரு இப்பொண்டு என்ன செய்துமா? இப்பொண்டு தோன்றும். விளையாமா? ஒரு இப்பொண்டு தோன்றும். ஆகவே வாழையும் பழமும் சேரக்குள்ள ஒரு இப்பொண்டு தோன்றுகிறது. ஆகவே இரு சொற்கள் சேருகிற போது ஒரு எழுத்து தோன்றினால் அது தோன்றல் விகார. இப்ப நம்ம அடுத்தது போவோம். இரண்டாவது கெடுதலுக்கு போ. கெடுதலுக்கு உதாரணம் கொண்டு தாரம் போறோம். மனவேதனை. இப்ப பிரிங்க மனம் சக. இப்ப பாருங்க, மனம் என்ற சொல்லும் வேதனை என்ற சொல்லும் சேருகிற போது ஒரு இம்மன்னா இங்க கெட்டு போதா இல்லையா? இம்மன்னா காணுங்க. மனமும் வேதனையும் சேருகிற போது ஒரு இம்மன்னாண்டு என்ன செய்து மாட்டீங்க? இல்லாம போகும், கெட்டு போகும். ஆகவே இது சொற்கள் சேருகிற போது ஒரு எழுத்து கெட்டு போனா ஒரு எழுத்து இல்லாம போனா அதுக்கு நம்ம வைக்கிற பேர் கெடுதல் விகார. கெடுதல் விகார. மனம் என்ற சொல்லும் வேதனை என்ற சொல்லும் சேருகிற போது ஒரு இம்மன் அவங்க காணும், கெட்டு போய் இல்லாம போய். ஆகவே இரு சொற்கள் சேருகிற போது ஒரு எழுத்து இல்லாம போனா அதுக்கு நம்ம எப்படி இருக்குமா? கெடுதல் விகார. கெடுதல் விகார. இதுக்கு இன்னொரு உதாரணம் தரம் பாருங்க. மரவேர். இதை பிரிங்க அப்ப மரம் சக. இப்ப இங்க பாருங்க, மரம் என்ற சொல்லும் வேற என்ற சொல்லும் சேருகிற போது ஒரு இம்மன் அவங்க காணலையா இல்லையா? மரம் வேறு சேருகிற போதும் மரம் என்ற சொல்லும் வேறென்ற சொல்லும் சேருகிற போது ஒரு இம்மன் அவ காணும். ஆகவே இரண்டு எழுத்துக்கள் சேருகிற போது ஒரு எழுத்து இல்லாம போனா, இரு எழுத்துக்கள் சேருகிற போது ஒரு எழுத்து இல்லாம போனா அது கெடுதல் விகார. ஆகவே மரம் என்ற சொல் வேறென்ற சொல் இந்த இரண்டு சொற்களும் சேருகிற போது இம்மன் அந்த எழுத்து என்ன செய்யுமா? இல்லாம போகும். ஆகவே இரண்டு சொற்கள் சேருகிற போது ஒரு எழுத்து இல்லாம போறது ஒரு எழுத்து கெட்டு போறது அதுக்கு நம்ம எப்படி பேர் வைப்போமா? கெடுதல் விகார. இப்ப அடுத்து நம்ம போவோம் திரிதல். இப்ப திரிதலுக்கு ஒரு விதி இருக்கு. முதலாவது 3 சுழி இல்லைன்னா இட்ட நாமாறு, கால் இல்லைன்னா இட்ட நாமாறு, 2 சுழி இல்லைன்னா அது இட்ட நாமாறு, பாம்பு இல்லைன்னா இந்த இல்லைன்னா இருக்குதானே இந்த இல்லைன்னா இட்ட நாமாறு. ஆகவே திரிதலினுடைய விதி என்னடாமா? 3 சுழி என்றது எப்படி மாறும்? இட்டா மாறும். காலில் அது இட்டா மாறும், இல்லைன்னா இட்டனா, பாம்பு இல்லைன்னா அது இட்டனா மாறும். இது திரிதலினுடைய விதி. இதான் திரிதலினுடைய. இப்ப மண் சக பாண்டம் மட்பாண்டம், முள் சக செடி முச்செடி, பொன் சக குடம் பால் சக குடம் பாட்குடம். இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு சொல் தாரம். இப்ப முட்செடி சரியா அல்லது முட்செடி சரியா, இதுல எது சரி என்று கேட்டா நம்ம எதை கொடுக்கணும்? இதான் சரி. ஏன் இது சரி என்றா உணர்ச்சி விதியின்படி இல்லைன்னா எப்படி திரிபடையுமா? இல்லைன்னா அப்படி திரிபடையும். கால் இல்லைன்னா இட்டன்னாவத்தான் திரிபடையும். இதான் திரிதல் விதி. மண்சாக பாண்டம் மட்பாண்டம் இந்த இட்டன்னா சரியா அல்லது இட்டன்னா சரியா? இதான் சரி. ஏன் 3 சுழி இன்னன்னா எப்போதும் இட்டன்னாவத்தான் என்ன செய்யுமா? மாறும், திரிபடையும். இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். திரிதல் விதியை பார்த்துட்டோம். இப்ப பார்ப்போம். ரைட், பாட்குடம். இப்ப பிரியுமா? பால் சக குடம். இப்ப பால் என்று சொல்லும் குடம் என்ற சொல்லும் சேருகிற போது இந்த இல்லைன்னா எப்படி மாறுது? இட்டன்னா மாறுது. ஆகவே 2 சொற்கள் சேருகிற போது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறினா திரிதல் விகாரம். பாம்பு இல்லைன்னா அப்படி மாறுதுமா? இந்த இல்லைன்னா இல் இட்டனா மாறுது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்க்க. மட்பாண்டம். இப்ப இதை பிரிச்சோம்டா மண் சக பாண்டம். இப்ப மண் என்ற சொல்லும் பாண்டம் என்ற சொல்லும் சேருகிற போது இந்த 3 சுழி இன்னன்னா எப்படி மாறுது? இட்டனா மாறுது. ஆகவே இரு சொற்கள் சேருகிற போது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிபடைவது என்னமா? திரிதல் விகார. திரிதல் விகார.
ஓகே தானே? அப்போ இயல்பு புணர்ச்சி நான் உங்களுக்கு தெரியும். இது சொற்கள் சேருகிற போது மாற்றம் நிகழாமல் இயல்பாகவே வருமாக இருந்தால் இயல்பு புணர்ச்சி. அதில் 2 டைப் இருக்கு. ஒன்று சாதாரணமாக வரும் கலை விழா, பிரிச்சா கலை சக விழா லேசாக கண்டுபிடிக்கும். அதே நேரத்தில் 2வது டைப் 2 ஒன்று நம்ம அதை பார்க்கலாம். அது எப்படி வரும்? மெய்யோட உயிர் சேர்ந்து உயிர்மை வார அமைப்பில் வரும். கடல் அலை இல்லும் மாவும் சேர்ந்து லா வரும். கடலோரம் இல்லும் மோவும் சேர்ந்து லோ வரும். ஆகவே மெய்யோட உயிர் சேர்ந்து உயிர்மை வார அமைப்பு வரும். இந்த டைப் தான் நான் எக்ஸாமுக்கு என்ன செய்யுமா வரும். அடுத்து நம்ம பார்த்தோம் விகார புணர்ச்சியில் 3 வகைப்பாடு. இது சொற்கள் சேருகிற போது ஒரு எழுத்து தோன்றினால், ஒரு எழுத்து இல்லாமல் போனால், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிபடையமாக இருந்தால். இப்போ ஒரு கேள்வி வருது, மரக்கொப்பு இது என்ன வகை புணர்ச்சி? மரக்கொப்புன்றது என்ன வகை புணர்ச்சி சொல்லுவாங்க. இப்போ மரக்கொப்பு என்ன வகை புணர்ச்சி என்று பார்க்கணும்னா, எப்போதும் புணர்ச்சியில கேள்வி வந்தா முதலாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை பிரிக்கணும். என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணுமா? பிரிக்கணும். இப்போ மரக்கொப்புன்றது என்ன வகை புணர்ச்சி? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பிரிக்கணும். இப்போ மரம் சாக கொப்பு மரக்கொப்பு. இப்போ பாருங்க, இந்த இம்மன்னா இந்த இக்கண்ணாவா திரிபடஞ்சிக்கண்டு பேசுறதா? பேசலாமா? பேசல. ஏன் திரிதல் விதி எவ்வளவு தான்? ஒன்று 3 சுழின்னா இட்டனா மாறணும், கால் இல்லைன்னா இட்டனா மாறணும், 2 சுழி இல்லைன்னா இட்டனா மாறணும், இந்த பாம்பு நகரம் இட்டனா மாறணும். இதான் திரிதல் விதி. ஆகவே இந்த விதிக்கு புறம்பாக தரணுமா இது வரும். இங்க இந்த மாற்றங்கள் எதுவும் இருக்கா? ஆகவே இதை நம்ம எப்படி பேசுவோம்னா, மரக்கொப்பு பிரிச்சா மரம் சக கொப்பு, இந்த இம்மன்னா கெட்டு இக்கண்ணா என்ன செய்து தோன்றும். அப்ப இதை எப்படி பேசணும்டா, திரிதல் என்று இதை பேசணும். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுது என்று நீங்க யோசிக்க. இது அப்படி பார்க்கணும். திரிதல் விதின்னா இருக்கு, இதான் மாற்றம். இதை சொல்றது இம்மன்னா கட்டு இக்கண்ணா என்ன செய்திருக்கிறது தோன்றி இருக்கிறது. ஆகவே மகரம் கட்டு மகரம் தோன்றி இருக்கிறது. மகரம் கட்டு. ஆகவே இதை சொல்றது கெட்டு தோன்றது. என்ன சொல்றோமா? மரமும் கொப்பும் சேருகிற போது இம்மன்னா கெட்டு இக்கண்ணான செய்திருக்கிறது தோன்றி இருக்கிறது. ஆகவே இதை நம்ம எப்படி பேசுவோம்? கெட்டு தோன்றது. இது திரிதலினுடைய விதிக்கு புறம்பானது. திரிதலினுடைய விதிக்கு புறம்பானது. ஆகவே திரிதலினுடைய விதிக்கு புறம்பாக வரக்கூடிய இதை எப்படி பேசுவோம்? கெட்டு தோன்றது. இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். நம்ம மணங்கொத்தி, மணம் சக கொத்தி, மணம் சக கொத்தி மணங்கொத்தி. இப்போ இதில் பாருங்க, இந்த இம்மன்னா இங்கன்னாவா திரிபடை என்று பேசலாமா? இல்லை, திரிதல் விதின்னு இருக்கு. ஆக இதை எப்படி பேசுவோம்? இம் கட்டு இங்க என்ன செய்கிறது தோன்றுகிறது. ஆகவே இது கட்டு லைட்டா லைட்டாமா லைட்டா ரைட்.